இலங்கை சுங்க திணைக்களம் 2025ஆம் ஆண்டு அடைந்த முன்னேற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த ஜனாதிபதி சுங்க பணிப்பாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். நாட்டுக்கு அவசியமான வருமானத்தை ஈட்டித் தந்து பொருளாதார மற்றும் சமூக நிலைப்பேற்றை உருவாக்க இலங்கை சுங்க திணைக்களம் வழங்கிய பங்களிப்பை இதன்போது பாராட்டிய ஜனாதிபதி அதன் பொருட்டு பாடுபட்ட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அத்துடன் நாட்டுக்கு வருமானம் ஈட்டித் தரும் பிரதான நிறுவனமான இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகளை செயற்திறனாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய திட்டங்களுடன் ஒன்றிணைந்து பணியாற்றிய 2026ஆம் ஆண்டில் நாட்டை பொருளாதார ரீதியில் வெற்றி கிட்டுச் செல்ல அர்ப்பணிப்போம் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான செயலாற்றுகை மற்றும் முன்னேற்றம் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது குறித்த புதிய ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. வருமான சேகரிப்பு, வர்த்தகத்தை இலக்குப்படுத்தல், சமூக பாதுகாப்பு, நிறுவன அபிவிருத்தி ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் இலங்கை சுங்க திணைக்களம் செயற்படுவதுடன் அந்தந்த பிரிவுகளின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்தார்.